Example 5.7. The given diagram shows a plan for construction a new parking lot at a campus. It it is estimated that such construction will cost rupees 1300 per square feet. What will be the total cost for making the plot? சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்க்கிங்கை ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 ஆகுது. அப்போது இந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏரியா கண்டுபிடிச்சி ஏரியா இன்ட்டு 1300 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும். எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். இங்கே நம்ம ஃபார்மில் தெரியல, ஏரியா கோஆர்டினேட்டர் அதே ஃபார்முலா தான். கொடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், அது அவங்க கொடுத்ததே கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதனால் நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 x1y2 2 into 5 plus x2y3 5 into 9 plus x3y4 4 into 7 plus x4y1 x4 7 into 1 என்ன கொஸ்டின்? 7 into x4 y1 x4 y1 1 into 2 இல்லையா? 1 into 2 minus x2 y1 5 into 2 2 into 5 போடலாம் plus x3 y2 4 into 5 plus x4 y3 1 into 9 plus x1 y4 1 into 7 2 into 7 இல்லையா? 2 into 7 இது முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஈக்குவல் டு 1/2 2 5s are 10 5 9s are 45 4 7s are 28 1 2s are 2 minus 2 into 5 10 plus 4 into 5 20 plus 9 plus 14 equal to 1/2. இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும் பாருங்கள், 50 60 70 80 85 minus 20 30 40 53 equal to 1/2 32. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 16. இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1300 காஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது? 16 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 16 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது 16 into 1300 எல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் ஈஸியாக. 1300 into 16 மல்டிப்ளை பண்ணால் வரும் பாருங்கள், 0 0 6 3s are 18 8 1 1 6 6 7 அப்புறம் 0 0 0 0 13 0 0 8 10 1 2. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 20,800 ரூபா. அவ்வளோதான் சம்மு.